பிள்ளை வாழந்தனதம் மடியார்க்கும் அடியே திருநீலகண்டத்தி உயவனக்கடியே நில்லையே தியற்பைக்கும் சந்தர்ப்பம் நாங்க திருவர்களுக்கு கேள்விகள் தெரிவிக்கிறோம். அந்த கேள்விகளுக்கான சரியான பதில்களை வழங்கப்பட்டது நாங்க பரிசுகளை வழங்கி வைப்போம். சிறுவர்கள் உங்களுடைய திறமைகளை காட்டுகின்ற ஒரு இடமாக நாங்க இந்த இடத்தை தெரிவு செய்திருக்கிறோம். சிறுவர்கள் தாமாகவே முன் கேள்விகளுக்கு பதில்களை சொல்லி பரிசுகளை பெற்றுக்கொண்டு செல்லலாம். உங்களுக்கு பாட்டு படிக்க தெரியுமா? இல்லையா? சரி, ஓகே. இந்த நேரத்துல கலந்து நமக்கு நன்றி. சந்தோஷம். இந்த இடத்தில் கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றது. கேள்விகளுக்கு சரியாக பதில்களை வழங்குபவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வைத்திருக்கிறோம். ஆர்வமுள்ள சிறுவர்கள் படிக்கிறீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் நாங்க உங்களுக்கு விடுகதை கேட்போம். 5 விடுகதை கேட்போம். அதுல உங்களுக்கு பதில் தெரியுமா சொல்லுங்க. நாங்க அதுக்கான பரிசுல அடைத்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான் அவன் யார்? சரியான பதில். உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான் அவன் யார்? உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான் அவன் யார்? சரியான பதில். பற்கள் இருக்கும் கடிக்க மாட்டான் அவன் யார்? செல்ல வாசல் இல்லை அது என்ன? வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆர்வமுள்ள சிறுவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றலாம். தாமாகவே முன்வந்து பங்கு பெற்றவர்களுக்கு சிறப்பான பரிசுகளையும் வழங்கி வைப்போம். பேர் என்ன? எத்தனையாம் தர படிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச பாடம் ஓகே. அப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்கும் அப்படின்னா இங்கிலீஷ்ல அப்படின்னு தெரியுமா? சொல்லுவீங்களா? ஓகே. My hobby garden. I love my garden. The garden is very big. I read the garden. My family has kids. I love gardening. இந்த இடத்துல பங்கு பெற்றவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை படிக்கிறீங்க? பயப்படுறீங்களா நாங்க கஷ்டமான இருக்கிறோம் அப்படின்னு? ஓகே, நாங்க உங்களுக்கு 5 விடுகதை வைப்போம். நீங்க சரியா பதில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்க பரிசு வழங்கி வைப்போம். சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்போம். பரிசீலிங்க தானே? முதலாவது கேள்வி. அடைத்தாள் அழுவான், சிரித்தால் சிரிப்பான் அது என்ன? சரியான பதில். அடுத்த கல்வி. எப்போதும் மழையில் நனைவான் ஆனால் ஜுரம் வராது. எப்போதும் வெயிலில் காண்பான் ஆனால் ஏதுமாகாது அவன் யார்? எப்போதும் மழையில் நனைவான் ஆனால் ஜுரம் வராது. எப்போதும் வெயிலில் காய்வான் ஆனால் ஏதும் ஆகாது அவன் யார்? பதில். அடுத்த கேள்வி. தொடாமல் அழுவான், சொட்டால் பேசுவான் அவன் யார்? தொடாமல் அழுவான்,
சொற்றால் பேசுவான் ஆடுவான். அடுத்தது வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வரவேற்ற ஆள் இல்லை, அது இல்லை. சிறியவர்கள் மாத்திரம் வந்து பெரியவர்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அவங்களுக்கு ஏற்றாற்போல் நாங்க வந்து விடுதலை பார்ப்போம். நீங்க வந்து அதுக்கு பதில் சொன்னா நான் உங்களுக்கு பரிசு வழங்கி பார்ப்போம். சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் தான் கேட்போம். முதலாவது கேள்வி, உலகம் முழுவதும் சுற்றும் ஆனால் ஒரே இடத்திலேயே இருக்கும் அது இல்லை. அடுத்த கேள்வி, காற்றை குடித்து காற்றில் பரப்பான் அவன் யார்? காற்றை குடித்து காற்றில் பரப்பான் அவன் யார்? காற்றை குடித்து காற்றில் பரப்பான் அவன் யார்? சரியான பதில், வெட்டிக் கொள்வான் ஆனாலும் ஒட்டிக் கொள்வான் அவன் யார்? ஓகே, இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றமைக்கு நன்றிகள். உங்களுக்கு வந்து விடுகதை கேட்போம், அதுக்கு பதில் சொல்லுங்க. வயதான பலருக்கு புதிதாக ஒரு கை, அது என்ன? வயதான பலருக்கு புதிதாக ஒரு கை, அது என்ன? கிடைக்குமா? அப்படியான சரியான பதில். அடுத்தது, சட்டையை கலக்கினால் சத்துணவு, அது என்ன? சட்டையை கலக்கினால் சத்துணவு, அது என்ன? உங்களோட சின்ன குரலால எங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா? கண்டு அம்மா எங்கட ஓகே, நீங்க அழகாத்தானே பாடுறீங்க, பயப்படுறீங்க. நன்றி. எத்தனை வயசு? மறந்துட்டீங்களோ வயசு? சரி, பாட்டு பாடி பாடுறீங்களா? சரி. நன்றிகள். கொஞ்ச நேரம் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? நீங்க என்ன பாட்டா இல்ல பேரு பேசி காட்ட போறீங்களா? குவா குவா வாத்து குட்டை காற்றாத்து தத்தி செல்லும் பாத்து வெள்ள நிற காத்து திரும்ப மனசு வாத்து. என்ன பேருங்கட? எத்தனை படிக்கிறீங்க? ஓகே, உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும்? சரி, ஓகே, நான் உங்களுக்கு வந்து விடுகதை கேட்பேன். சரியா? நீங்க அதுக்கு படைக்கலாம். முதுகிலே சுமை தூக்கி முனகாமல் அசைந்து வரும், அது என்ன? முதுகிலே சுமை தூக்கி முனகாமல் அசைந்து வரும், அது என்ன?
அடுத்தது வந்து கற்றல் எனக்கும் கடிக்க மாட்டான் அவன் யார்? கற்றல் எனக்கும் கடிக்க மாட்டான் அவன் யார்? நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்று என்ன பேர் படம்? ஓகே, உங்களுக்கு எத்தனை வயது? நாங்க வந்து உங்களுக்கு பொதாரிப்பு கேட்க போறோம். பரிசுகள் வழங்கியிருக்கோம். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் இது. பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் இது. நட்சத்திரம் அடுத்த கேள்வி, காசு பணத்தை பயன்படுத்திய முதல் நாடு எது? காகித பணத்தை பயன்படுத்திய முதல் நாடு. பூமியில் வெப்பமான கண்டம் எது? பூமியில் வெப்பமான கண்டம். தவறான பதில். நாங்க உங்களுக்கு பொதாரிப்பு கேட்போம், நீங்க அப்படிதான் சொல்லுங்க. உலகின் மிகப்பெரிய நாடு எது? உலகின் மிகப்பெரிய நாடு எது? சரியான பதில். உலகின் மிக உயரமான மலை எது? சரியான பதில். உலகின் கூரை என்று அழைக்கப்படும் இடம் எது? உலகின் கூரை என்று அழைக்கப்படும் இடம் எது? உலகின் கூரை என்று அழைக்கப்படும் இடம் எது? பூமியில் வெப்பமான கண்டம் எது? சரியான பதில். சரி, ஓகே, நீங்க வந்து இப்ப எங்களுக்கு ஒரு பாடல் பாடி காட்டுங்க. பிள்ளை வாழந்தனதம் மடியார்க்கும் அடியே திருநீலகண்டத்து உயவனக்கடியே நில்லையே குமடியே நிலையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடிமாமிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியே நீ முடிவில் குன்றையோ பிறவென்னடியே நதிவென் முல்லையம்தான் அவன் நீதி கடியே ஆரூரனாரூர அம்மானு காணே. நன்றி. அருமையாக பாடுறீங்க. கேட்க போறேன். காகித பணத்தை பயன்படுத்திய முதல் நாடு. காகித பணத்தை முதல் பயன்படுத்திய நாடு. பூமியில் வெப்பமான கண்டம் இருக்கு. பூமியில் வெப்பமான கண்டம். உலகின் மிக உயரமான மலை இது.
சரியான பாட்டு மரத்தின் பிள்ளை அது தாளத்தின்